அந்த மாதிரி உங்களை சுற்றி எல்லாம் நன்மையாக வச்சுட்டாருங்க. எல்லாம் என்னதுங்க, அந்த அந்த ஆவி நம்ம கண் பார்வைக்கு தெரியாத நிலையில் இருக்குது. உலகம் முடிவு பரியந்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை, நான் உன் கூடவே தான் இருப்பேன்ட்டார். அப்புறம் என்னத்துக்கு டவுட்டு? என்னத்துக்கு டவுட்டு? உங்கள் அப்பா சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். ஜோஷா வந்து ஒரு 4 கோடி சொன்ன ஆகிட்டார். வீட்டில் அவருக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. இதான் குளோரியா வந்துட்டு, அப்பா எனக்கு வந்து ஒரு 10,000 ரிங்கெட் வேணும்ப்பா. என்னத்துக்கு? என்னத்துக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்பார். அது சொல்லும், அப்பா நான் வந்து ஒரு ஒரு இது வாங்க போகிறேன், ஒரு கெஜெட் வாங்க போகிறேன் அப்படின்னு. 10,000 இல்லையா? அப்படி என்ன கெஜெட் எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு சில ஓகே செக் இட். அது சொல்லிட்டாருல்ல, இந்தா என்னோடய கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், உனக்கு என்ன செலவு இருந்தாலும் அதை பாய்ச்சிக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கு குளோரியாவுக்கு தேவைப்படும் போது அது என்ன செய்யும்? அப்பாட்ட ஃபோன் அடிச்சாப்பா காசு வேணுமா, அதுதான் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி உங்களை சுற்றி எல்லாம் நன்மையாக வச்சுட்டாருங்க. எல்லாம் என்னதுங்க, அந்த அந்த ஆவி நம்ம கண் பார்வைக்கு தெரியாத நிலையில் இருக்குது. ஆனால் எப்போ அது தேவையோ நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லும் போது, ஆண்டவரே அப்பா எனக்கு இது வேணும்னா, அந்த இயற்கைக்கு நீங்கள் பேசும்போது இது எனக்கு சந்திக்கப்படனா தீர்மானம் எடுத்தாலே அது நடந்துடும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு கண்டிஷன் போட்டு நீ 5 வசனத்தை வாசி, அப்புறம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அப்புறம்தான் கொடுப்பேன். எனக்கு இது பார்த்தா தடிக்காத மாதிரி இருக்கு. சரி, a good father provides. புரியுதா? ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வார்? கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதுதான் அவர். அதுதான் அவர் நல்லவர். துன்மாக்கன் ஆகிய நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் நல்லவர். எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதை ஹேண்டில் பண்ணுறது நம்முடைய வேலை. அது ராங்காக ஹேண்டில் பண்ணலாம், ராங்காக ஹேண்டில் பண்ணாமல் ஞானமாக செயல்படலாம். ஸோ இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட். ஆமென். அதனால் அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம இது வரைக்கும் கேட்ட வார்த்தைகளும் பெற்றுக்கொண்ட ஆலோசனைகளும் சத்தியங்களையும் உள்வாங்கி வாழ ஆரம்பிக்கும்போது எல்லா காரியமும் சிறப்பானது.